சோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? சரி, காட் பிளஸ் யூ உங்க எல்லாரையும். சரி, அடுத்த நம்ம தொடர்ந்து இந்த ஸ்கிட்டுக்கு போகலாம். ஆமா, எதுக்கு நம்மள வாசிக்க வர சொன்னாரு? ஏய் இச்ச, உனக்கு தெரியாம இருக்காதா? எனக்கு என்ன தெரியும்? அவர் என்னன்னு தெரியல, நேத்து போன் போட்டாரு, எல்லாரும் இங்க வர சொல்ல அப்படின்னு சொல்லி மட்டும் தான் சொன்னாரு. எனக்கு அது மட்டும் தான் தெரியும். பாஸ் வரக்கூடிய நேரம் எல்லாம் சரியாருங்க. டேய் இச்சா, அவர் கூட தானே காலைல சாயங்காலம் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கு. அவனுக்கு தெரியாது அவர் எதுக்கு ஒன்று கூப்பிட்டாருன்ட்டு? நான் கூட போயிட்டு தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு தெரியாது பாஸ் வர நேரம். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஜாகிரதையா இருங்க, பாஸ் வர நேரம். என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? எப்படி இந்த மீட்டிங் நடக்குது? இவங்க எல்லாரும் நம்ம கண்ணுல மண்ணை தூவி இந்த மீட்டிங்கை நடத்திட்டாங்க. எப்படிடா நம்ம கண்ணுல மண்ணை தூவ முடியும்? நாம தான் எல்லா பக்கமும் இருக்கிறோமே. எப்படி? யார் இதை பண்ணது? தலைவரே, அவங்க டெய்லி காலையில் அதிகாலையில் எழும்பி ஜோம் பைபிள் வாசிச்சே இந்த மீட்டிங் நடத்திட்டானோ பாஸ். ஜெபிக்கிறானுங்களா? எங்களால தடுக்க முடியல பாஸ். ஜெபம் ஒரு ஆயுதம், நமக்கு விரோதமான பேராயுதம், நம்மோடு போராடுகிற போராயுதம். டேய், இந்த கிறிஸ்தவனுங்க மட்டும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளால வெற்றி பெறவே முடியாது. முதல்ல இவங்க ஜெபிக்கிறத நிறுத்தணும்டா. ஓகே பாஸ். எத்தனை சபையை முடிச்சிருப்போம், எத்தனை சபையோட தரிசனத்தை உடைச்சு. இதெல்லாம் என்னடா சபை? ஜெபிக்க விடக்கூடாது. முழு ஜெபத்தை நிறுத்தணும். ஃபாஸ்டிங் பிரேயரை நிறுத்தணும். இப்போ மட்டும் நல்லா கோஷம் போடுறீங்க, ஆனா ஒரு வருஷமா உங்ககிட்ட கொடுத்த வேலையை நீங்க ஒழுங்காவே செய்யல.
பாஸ், அந்த ஜானுங்கிற பையன் காலையில் அதிகாலையிலே எழும்பி ஜெபம் பண்ணுறான் பாஸ். ஆனால் இப்போ காலையில் அதிகாலையிலே எழும்பி அவன் பைபிள் வாசிக்கிறான் பாஸ். அவன் கிட்ட நெருங்க கூட முடியல. பைபிள் வாசிக்கிறானா? இந்த ஒரு ஜான முடிக்க 1 வருஷம் நீங்க எடுத்துக்கிட்டா இன்னும் எத்தனை ஜேம்ஸ் இருக்க, எத்தனை பால் இருக்க, எத்தனை பேதுரு இருக்கா? ஏய் சோம்பேறி வாடா. நீ என்ன பண்ற? நாளைக்கு ஜான் வீட்டுக்கு போற. இன்னைக்கு நைட் அவன் கிறிஸ்மஸ் மீட்டிங்கை முடிச்சிட்டு லேட்டா தான் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போன உடனே நினைப்பான், ஒரு 2 மணி வரைக்கும் நம்ம ஜெபம் தானே பண்ணியிருக்கோம், சர்ச்சுக்கு தானே போயிட்டு வந்திருக்கோம், அதனால 10 மணிக்கு ஜெபிக்காம தூங்கிடுவோம் அப்படின்னு அவன் தூங்குவான். அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டுக்குள்ள நீ போற. 1 hour லேட்டா எழுப்பி விட்டுறேன். லூசு, 1 hour லேட்டா எழுப்புறியா? நீ இன்னைக்கு 1 hour லேட்டா எழுப்புனா அவன் என்ன செய்வான்? நாளைக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே எழும்பிடுவான்டா. ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் தூங்க வைக்கணும். அவன் எழுப்பி பார்த்தா சொல்லணும், 5 நிமிஷம் தானே, நாளைக்கு ஜெபிச்சுக்கிடலான்னு சொல்லணும் நீ. அப்புறம் நாளைக்கு 10 நிமிஷம், நாளை கழிச்சு ஒருத்தனும் ஜெபிக்க கூடாது, விடக்கூடாது. நாளைக்கு முடிக்கணும் அவனு. இந்த முறை நானும் உங்களோட கூட வரேன். சப்பாடா, என்ன அருமையான செய்தி இன்னைக்கு. ஏசப்பா அந்த கிறிஸ்மஸ் எனக்காக தான் பிறந்தாராம், எனக்காக தான் அவர் வந்திருக்காரு. இதை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷம். என் பாவத்துக்காக அவர் வந்திருக்காரு. நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இன்னைக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் நான் தூங்குறேன். ஏன்னா சர்ச்சிலேயே உங்களை ஆராதிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நான் காலையில் எப்போதும் போல் 5 மணிக்கு எந்திரிச்சிட்றேன்ப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏசப்பா. மணி 5 ஆகிட்டா, கண்ணு முழிக்க முடியலையே. ஐயோ ஆமாம், ஒரு 5 நிமிஷம் அலாரம் ஸ்னூஸ் பண்ணி வைக்கிறேன். 5 நிமிஷத்தில் எழுந்திரிச்சிடும். 5 நிமிஷம். ஐயோ ஜானே, 5 ஆகிட்டா. டேய் 10 நிமிஷம் தான்டா, இன்னும் கொஞ்சம் தூங்கு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் தூங்குடா. பாரு, உனக்கு தலைவலிக்குது பாரு. தூங்கு தூங்கு இன்னொரு 5 நிமிஷம் தூங்கு. தூங்கு. சார், இன்னைக்கு ஏன் அப்படி இருக்கு? நல்லா தூங்கிட்டானா? தூங்குடா. ஐயோ, மணி 6. ஐயோ, 10 நிமிஷத்தில் கேபை பிடிக்கணுமே. சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. பிரேயர் எல்லாம் பண்ண வேண்டாம். பிரேயர் பண்ணாத, பிரேயர் பண்ணாத. ஐயோ, கிளம்பு. வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கு ஒரு வசனம் படிக்க வேண்டாம், வசனம் படிக்க வேண்டாம். லைட் ஆச்சு. அங்க பாரு, பஸ் உனக்கு வெயிட் பண்ணுது. போ போ போ, அங்க பாரு. போ போ. ஏசப்பா, இன்னைக்கு ஒரு நாள் நான் கேபில் போகிறப்ப நான் பைபிள் படிச்சு ஜோம் பண்ணிட்டு போயிடுறேன். ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு. போ. மொபைலை எடு, தலைவலி சைட்டில். மொபைலை எடு. நம்ம மொபைல் பார்த்துட்டு நம்ம பைபிள் படிச்சிடலாம். இந்த வீடியோ பாரு, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த வீடியோ பாரு, சூப்பராக இருக்கு. ஆமாம், அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் வந்திருக்க ஃபோட்டோ, ஃபேஸ்புக்கில் வந்திருக்கிற ஃபோட்டோ, அதுக்கு லைக் பண்ணு. ஆமாம்,
அப்படியே கையை மேல தூக்கி இன்ஸ்டாவில் வீடியோ போடு. இன்ஸ்டாவில் வீடியோ போடு. நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருக்கும். ஹாயா என்ன ஏதோ ஏதோ பொண்ணு டிபி மாதிரி இருக்கு. ஹாயா ஏய் அந்த பொண்ணு தான் இந்த சூப்பர் மார்க்கெட்ல பாத்தியே ஒரு அழகான பொண்ணு. அவ தான் மெசேஜ் பண்ணிருக்காடா. ஹலோ பேசு 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 பேசு. ஹலோ ஆமாங்க, நீங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்டில்? ஆமாம். ஏன் நம்பர் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு. சொல்லுங்க. இனி பார்க்கணுமா? இனி வா மீட் பண்ணலாங்க, நான் ஃப்ரீ தான். பீச் பீச் ஒரு நிமிஷம் இருங்க. பீச் கட் பண்ணு அவளை கட் பண்ணு. மீட் பண்ணலாங்க கண்டிப்பா சண்டே ஈவினிங். பீச் பீச் இல்லை பார்க் வேண்டாங்க, பீச் போகலாம். வின்டர் நல்லா இருக்கும். ஓகே கண்டிப்பாக பிக் பண்ண வந்துடுறாங்க. ஓகே தேங்க்யூ. ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை? கோபப்படு, அப்படிதான் ஏய், கோபப்படு. கட் பண்ணி விட்டா நீ திரும்ப வெயிட் பண்ண மாட்டியா நீ? சண்டை போடு அவட்ட. இல்ல நீ கல்யாணம் தான் பண்ணனா உனக்கு எப்போ நீ போன் எடுக்கணுமா? அதான் உனக்கு இன்னொருத்தி இருக்கால்ல. என்ன வேணும் உனக்கு இப்ப? காசா? கெட்ட வார்த்தையில திட்டு அவளை. ஏய் உனக்கு எதுக்குடி காசு? டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுவேன்னு சொல்ல அவட்ட. நீ மளிகை பில் கட்டணுமா? சண்டை போடு. ஏய் இப்பதானே மாசம் தொடங்குது. அவளை திட்டிக்கிட்டே இரு. திட்டு. சரி கட் பண்ணு, போனை கட் பண்ணு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? ஏய் வையடி அடுத்த தடவை கட் பண்ணு. சண்டை அப்படிதான் நல்லா இருக்காது பாத்துக்கோ. பை ஃபோன். டைவர்ஸ் தான் நீ. டைவர்ஸ் அப்ளை பண்ணு. டைவர்ஸ் அப்ளை பண்ணு. சண்டை போடு அவட்ட. ஒரு பக்கம் ஊர்ல இருந்து பொண்டாட்டி காசு கேட்குறா, இன்னொரு பக்கம் புதுசாக கிடைச்ச பொண்ணு கூட அவுட்டிங் வேற போகணும். எப்படி மேனேஜ் பண்ண? பெட்ரோல் போடணும், ஃபஸ்ட் டைம் அவுட்டிங் போனால் ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும், அப்போ தான் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். காசு இல்லையே, இருந்த காசெல்லாம் செலவழிச்சிட்டேனே. காசு இல்லையா? நீ தான் அவன் கூட வேலை பார்க்குறவன் பேக்கில் ஒரு 1000 தராம்ஸ் வச்சதை பார்த்தல, அதை ஏன் நீ எடுக்கக்கூடாது? இல்லை திருடக்கூடாது. இன்னைக்கு அதை அவன் பார்த்துட்டா அப்புறம் கஷ்டம். இல்லை வேற என்ன பண்ணலாம்? நீ வேலையிலேருந்து நேற்றுக்கு வரும்போது ஒருத்தர் ஓட்ட வந்து C4 கார்டுன்னு சொன்னார்ல, கிரெடிட் கார்டு. உன் சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகம் தருவாங்களாம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். 3 மடங்கு? 3 மாத சம்பளம்னா ஸ்கூல் ஃபீஸு, மளிகை ஃபீஸு, அவுட்டிங்கு, கிஃப்ட்டு போக நல்ல ஐடியா. இப்பயே போகிறோம், எப்படியாவது அதை நம்ம வாங்குகிறோம். ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சுது. என்ன ஒரு என்ஜாய்மெண்ட். என்ன மிஸ்? என்னது கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு டியூவா? என்னது? ஐயோ வருஷ மொத்தமாக கட்டலாம் ஃபைனா? ஐயோ எம்மா 3 மாதம் சம்பளம். 3 மாதம் சம்பளம் எப்படி கட்ட போகிறேன்? ஐயோ டென்ஷனாக இருக்கு. நான் தான் இருக்கேன்ல அடி. யோசனை வருமா? ஆமா இழுத்தா ஏதோ ஸ்ட்ரெஸ் போற மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? 3 மாசம் சம்பளம். ஓகே நம்ம யோசிப்போம். அது போதும், இத குடி, மனசு அப்படியே லகுவாயிரும் உனக்கு. அப்படியா? குடி. அப்படிதான் இருக்கும். மூக்க பொத்திட்டு குடிச்சிரு. குடி 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 குடி. அவ்வளவுதான். ஆமா என்ன இன்பம். இவ்வளவு நாள் இந்த அருமை தெரியாம போச்சே. நீ பெட்டு பக்கத்திலேயே இரு, போயிடாத. என்ன தலைவலிக்கு?
அது குடித்தா தலைவலி இல்லாமல் இருந்துச்சு. என்ன ஐயோ ஐயோ நைட்டே காலி ஆயிட்டு. ஐயோ 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 மறுபடியும் டென்ஷனாக இருக்கே. பழைய நினைவெல்லாம் திரும்ப வருது. காசாக்கு என்ன செய்ய போகிறேன்? காசு இல்லையே, இது அடிச்சாலாவது மறந்துட்டேன். இப்போ இது காலி ஆயிட்டு. காலி ஐயோ இது வாங்கினாலும் காசு வேணுமே. இது என்ன பண்ண போகிறேன்? காசு என்ன பண்ண? 3 மாசம் சம்பளம். என்ன பண்ண? ஹலோ ஹலோ வாழ்க்கை அப்படியே அழகா இருந்த வாழ்க்கை அப்படியே உடைஞ்சு போயிருச்சா? கடவுளோட இருந்து நல்லா இருந்தையே, பைபிள் படிச்ச ஜெபம் பண்ண, எப்ப எங்களுக்கு நீ வாசலை திறந்து கொடுத்தையோ நாங்க எல்லாரும் வந்துட்டோம். வாழ்க்கை நல்லா இருக்குதா? இல்ல இல்ல. வாழ்க்கைய அனுபவிக்கணும்னு தோணும் போது நல்லா இருந்தியா? இப்ப வேதனை கூடுதா? உன்னால நிம்மதியா வாழ முடியலையா? பணம் இல்லாம வாழ முடியுதா? முடியல. தண்ணி இல்லாம உன்னால இருக்க முடியுதா? இல்ல தம் அடிக்காம இருக்க முடியல. முடியல. கட்டின மனைவிக்கு பணம் அனுப்ப முடியலையா? நீ வாழுகிறதுக்கு லாக்கிலான்னு சொல்லி உன் இருதயத்துல என்ன வருதா? வாழ்கிறதுக்கு சாகணும்னு என்ன வருதா? வாழ்க்கையில தொலைச்சிட்டேன்னு வருதா? வாழ்க்கை இதோட க்ளோஸ். உனக்கு ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் இருக்கு. அந்த சான்ஸ்ல நீ அப்படியே ஸ்லோகமா உன்னை நீயே பண்ணிக்கிட்டேனா அப்படியே மேல வந்துடுனா, எங்கள்கிட்ட வந்துடுனா, நிம்மதியா இருக்கும். என்னது? வாழ பிடிக்கல, வாழ பிடிக்கல, உனக்கு கடைசி சாவுடா. சாவு இல்ல சாவு இல்ல சாவு இல்ல வாழணும். இல்ல சாவை தவிர வாழ்க்கையில உனக்கு ஒண்ணுமே இல்ல. இல்ல இல்ல. வாழ்க்கையை தொலைச்சவனுக்கு சாவு. இல்ல இல்ல சாவு. பொண்ணுகிட்ட பேசி சிகரெட் குடி, உனக்கு காசு வேணும். நீ சாவணும். நான் வாழணும். நீ சாவணும். நான் வாழணும். உன்னை விட மாட்டான். உன்னை விட மாட்டான். ஏய் பாஸ் 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 நாங்க முடிச்சிட்டோம் தலைவரே. ஜானு, எனது அருமை ஜானு, டியர் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் முடிச்சிட்டீங்களா? ஜபமா பண்ற எங்க குறி ஒரு நாளும் தப்பவே தப்பாது. இனி அதிகால ஜபம் அவுட்டு. இனி வேத வாசிப்பு க்ளோஸ். இனி உபவாசம் க்ளோஸ்.
நீ பணக்காரன் ஆகணும் ஆசைப்பட்டா உன்னை நான் விட்டுருவேன், உன்னை பணக்காரனாவும் ஆக்குவேன். உனக்கு 4 கல்யாணம் பண்ணணும்னாலும் நான் உனக்கு பண்ணி வைப்பேன். ஆனா பரலோகம் மாத்திரம் நீ போகக்கூடாது. அது நான் இருந்த இடம். மனிதர்களே, உங்களையும் விட மாட்டேன், உங்க ஒருத்தரையும் விட மாட்டேன். சர்ச்சுக்கு போகலாம், செய்தியை கேட்கலாம், ஆனா தனிச்சபம் பண்ணவே விட மாட்டோம். நான் பரலோகத்தில் இருந்தவன், அந்த தேவனுடைய தூதன். ஆனா ஒரு நாள் எனக்குள்ள ஒரு பெருமை வந்துட்டு, சின்ன காரியம்தான், அந்த கடவுளுடைய சிங்காசனத்துல உட்காரணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பரலோகத்திலிருந்து என் கூட்டத்தை தள்ளிட்டார் அவரு. இப்ப நான் இருந்த இடத்துக்கு ஒரு மண்ணுல செஞ்ச ஒரு மனுஷன் அங்க போயிருவானா? நான் துதிச்சு கொண்டிருந்த இடத்துல இவன் துதிச்சிருவானா, இல்ல நீங்க துதிச்சிருவீங்களா? விடமாட்டேன். நான் போகாத பரலோகத்துக்கு இனி ஒருத்தரும் போகக்கூடாது. எந்த எல்லைக்கும் நாங்க போவோம். இயேசு கொஞ்ச பேருக்கு வெள்ளக்கார கடவுள், கொஞ்ச பேருக்கு அவர் ஒரு தீர்க்கதரிசி, கொஞ்ச பேருக்கு அவர் ஒரு சாதாரண மனுஷன். ஆனா உண்மைய சொல்ல விட மாட்டோம். உங்க எல்லாரையும் பிடிப்போம். சின்ன வயசுலயே உங்க பிள்ளைங்க கையில மொபைல்ல கொடுப்போம், அந்த மைண்ட பிடிப்போம். நான் மட்டும் நரகத்துக்கு போகணும், நீங்கெல்லாம் பரலோகத்துக்கு போவீங்களா? எனக்கு மாத்திரம் மன்னிப்பு இல்ல, நீங்க எப்ப கேட்டாலும் அவர் மன்னிக்கிறாரு. எங்களுக்கு மன்னிப்பு இல்ல, உங்களுக்கு மன்னிப்பா? அது மாத்திரம் இல்ல, இந்த மனுஷங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஆண்டவரை பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த மனுஷங்க தேவ சாயல படைக்கப்பட்டிருக்காங்க. இவன் பாவம் பண்ணா அவர் துடிப்பாரு, குதிப்பேன். கிறிஸ்மஸா, ஆட்டம் பாட்டமா? நீங்க நம்ம கட்சி, நாங்க போகாத பரலோகத்துக்கு ஒருத்தரும் போகக்கூடாது. ஜானு, நரகத்துல பார்க்கலாம், இன்னும் நிறைய ஜான நம்ம கூட்டிட்டு வரலாம். எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க, வாங்க. உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ, உன்னை ஆள வைக்கும் இடம் மீது. உனக்காய் பரனை விட்டு வந்தேனல்லோ, உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே. உனக்காய் ஒளி தரும் சுடர்கள், உன் பசியை போக்கும் கனிகள், உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள், உன் பாரம் தீர்க்கும் இதயம். உனக்காய்
ஒளி தரும் சுடர்கள், உன் பசியை போக்கும் கனிகள், உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள், உன் பாரம் தீர்க்கும் இதயம், எல்லாமே தந்து விட்டேன். உனக்காய் படைத்திட்ட உலகம் இதுவென்றோ, உன்னை ஆள வைக்கும் இடம் இது. எங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய், இந்த நண்பையே மறந்து விட்டாய். என் அன்பை விட்டு என் மாயை தேடினாய், என் பிள்ளையே ஏன் மறந்திட்டாய். என் நட்பை விட்டு என் மாயை தேடினாய், என் பிரியமே ஏன் வெறுக்கிறாய். என் அன்பை விட்டு என் மாயை தேடினாய், என் நட்பை விட்டு என் மாயை தேடினாய். என் பிரியமே ஏன் வெறுக்கிறாய். என் அன்பை விட்டு என் மாயை தேடினாய். என் பிள்ளையே ஏன் மறந்திட்டாய். என் நட்பை விட்டு என் மாயை தேடினாய். நீரே வேண்டும் என் வாழ்விலே, உம் அன்பு போதும் உணர்ந்தே. நீரே வேண்டும் என் வாழ்விலே, உம் அன்பு போதும் அறிந்தே. நீரே வேண்டும் என் வாழ்விலே, உம் அன்பு போதும் உணர்ந்தே. நீரே வேண்டும் என் வாழ்விலே, உம் அன்பு போதும் அறிந்தே. உன்னை மீட்டிடுவேன், உன்னை காத்திடுவேன், உன்னை அழைத்திடுவேன் மகனே. உனக்காய் அடிக்கப்பட்டேன், உனக்காய் நொறுக்கப்பட்டேன், உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிள்ளையே. உன்னை மீட்டிடுவேன், உன்னை காத்திடுவேன், உன்னை அழைத்திடுவேன் மகனே. உனக்காய் அடிக்கப்பட்டேன், உனக்காய் நொறுக்கப்பட்டேன், உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிரியமே. உனக்காய் படைத்திட்ட உலகம் இதுவென்றோ, உன்னை ஆள வைக்கும் இடம் இது. உமக்காய் உலகினை வாழ்ந்து மறிப்பேனே, உம்மோடு பரலோகம் சேர்ந்திடுவேன்.